மானாமதுரை அருகே மூடப்படாமல் இருக்கும் கால்வாய்கள் மற்றும் தூர்வாரப்படாத கண்மாயை உடனடியாக சீரமைத்து தர பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் உள்ள ஆண்டிக்குளம் கண்மாய் கழிவுநீர் தேங்கி நிற்கும் இடமாக மாறியதால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். துர்நாற்றம், கொசு தொல்லை மற்றும் தொற்றுநோய் பரவும் அபாயம் அதிகரித்துள்ளதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்தனர். பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை இல்லை என குற்றம் சாட்டும் மக்கள் கழிவுநீரை அகற்றி கால்வாய்களை மூடி கண்மாயை சீரமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். ஆண்டிக்குளத்து கம்மாயில கால்வாய் நீர் வரும்போதே கம்மாயை கால்வாய் நீரா ஆக்கிட்டாங்க. இதுக்கு மேல மூடி போட்டு தரேன்னு சொல்லி தான் அதை கால்வாயை ஆக்குனாங்க. இன்ன வரைக்கும் அதுக்கு மூடியும் போடல. இதனால சுத்தி பாத்தீங்கன்னா இதுல எத்தனை குடியிருப்பு இருக்குன்னு தெரியும். அத்தனை பேருக்குமே நோய் நோக்காடு காய்ச்சல் அப்பக்கப்ப நகராட்சியில இருந்து மருந்து இருந்து எல்லாம் தொலைச்சிட்டு தான் போறாங்க. இருந்தாலும் கொசு தொல்லை ஜாஸ்தியா தான் இருக்கு. இதுக்கு ஒரு மூடி போட்டு கொடுத்தா எங்களுக்கு நல்லா இருக்கும். இதை சுத்தி பாத்தீங்கன்னா பிள்ளை குட்டியை பூரா இதுல தான் விளையாடுதுங்க. கரண்ட் இல்லாத நேரத்துல தவறி விழுந்தா கூட எங்க பிள்ளைகளை காணும்னு சொல்லி தான் நாங்க தேடுவோமே தவிர இதுக்குள்ள விழுந்தது எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. எத்தனை ஆபீசர் வராங்க, நாங்களும் பலமுறை சொல்லிட்டோம். கோரிக்கை இதைத்தான் வைக்கிறோம், எங்களுக்கு சாக்கடைக்கு மூடி போட்டுத்தாங்கன்னு. இதுவரை எந்த நடவடிக்கை எடுக்கல. போடுறோங்கிறாங்க. இது எங்களை பாதிக்குது ரொம்ப. குழந்தைகள் 2-3 நாட்டு தவறி விழுந்துருச்சு. இதையும் நாங்கள் எடுத்து சொன்னோம். எல்லாரும் வராங்க, பார்க்குறாங்க, செய்கிறோங்கிறாங்க. எங்களுக்கு இதுவரை செஞ்சு கொடுக்கல. நாங்கள் ரொம்ப கேட்குறது எங்களுக்கு மூடி போட்டு கொடுத்துடணும். இந்த ஆண்டிக்குளம் பாருங்கள் எவ்வளோ இதாக இருக்கணும். பின்னாடி பாருங்கள் ரொம்ப அசிங்கமாக இருக்குது. அதையும் சுத்தம் பண்ணலைன்னா எங்களுக்கு இதெல்லாம் செஞ்சு தர மாதிரி கேட்குறோம்.